நாம் சிந்தனைக்காக புதிய ஏற்பாட்டிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து மார்க் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் வாசித்து சிந்திக்கலாம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் உபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததியிலே என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதை ஜெபித்து சிந்தனை நேராக கடந்து செல்லலாம். அன்பும் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தேவனே, மறுபடியும் உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய இருதயத்தை திருப்புகிறோம். தேவனே, நீர் எழுதி கொடுத்திருக்கிறீர், நீர் உம்முடைய வாயை திறந்து பேசியிருக்கிறீர். ஒரே உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உம்முடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது, உம்முடைய வார்த்தை வல்லமையாய் செயல்படுகிறதா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட வார்த்தையை நாங்கள் சிந்திக்கும் போது அன்றுவரை நாங்கள் இன்னும் அதிகமாய் நீர் பேசுகிறீர் என்ற சிந்தனையோடு கேட்கவும், நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறீர், அன்றுவரை நீர் நியமித்த நீதி நியாயங்களை எதிர்பார்க்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி எங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளவும் வேண்டிய கிருபை பலனை தரவின் மாட்சிபிக்கிறோம். வல்லமையாய் எங்கள் இடத்தில் இடைப்படும், வல்லமையாய் கிறிஸ்து உயர்த்தப்படவும், வல்லமையாய் நாங்கள் இன்னும் அதிகமாய் எங்களுடைய பாவங்கள் சுட்டி காட்டப்படும் போது சீக்கிரமாய் மனம் திரும்ப வேண்டிய கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ச்சியாக இந்த மார்க் சுவிசேஷத்தை நம்ம சிந்திச்சுட்டு வரும்போது ஒரு அடிப்படையான காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்வது அவசியம். இந்த மார்க் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் அவருடைய போதனையும் குறித்து மார்க் அவர் எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் போதனையும் அவர் எழுதுகிறார் என்று பார்க்கும்போது அவர் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியால், பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தவறில்லாமல் எழுதி கொடுக்கப்பட்ட அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. இப்போ தவறில்லாமல் எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்று பார்க்கும்போது விசேஷமாக இந்த மார்க் சுவிசேஷத்தில் எதை குறித்து பார்க்கிறோம் என்றால், இயேசு அவருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம், இயேசுனுடைய போதனையை குறித்து பார்க்கிறோம். விசேஷமாக இந்த மார்க் சுவிசேஷத்தில் இயேசு தன்னுடைய வாயை திறந்து பேசின வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். இயேசு தன்னுடைய வாயை திறந்து பேசின, அவர் போதித்த வார்த்தைகளை நாம் வாசித்து புரிந்து கொண்டு இயேசு என்ன போதித்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த சுவிசேஷத்தை வாசிக்கும் போது நம்ம ஏனோ தானோ என்று வாசிக்காமல் இது இயேசு நேரடியாக பேசின வார்த்தை, இது இயேசு நேரடியாக பேசின வார்த்தை, எந்த விதமான தவறும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த மார்க் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் சரியான முறையிலே புரிய வேண்டும். இப்படி அவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது அவருடைய வார்த்தை புரியப்படுகிறது, அவருடைய வார்த்தை எடுத்துரைக்கப்படுகிறது, அவருடைய வார்த்தை விளக்கப்படுத்தப்படுகிறது என்பது தேவன் உங்களுக்கும் எனக்கும் பாராட்டுகிற மிகப்பெரிய கிருபை. தேவனுடைய வார்த்தையை கேட்பது, தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிப்பது, அந்த வார்த்தையை தவறில்லாமல் நாம் விளக்கமாய் கேட்பது, அது நம்முடைய செவிகளுக்குள்ளாக போவது என்பது தேவன் உங்களுக்கும் எனக்கும் பாராட்டின மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் இந்த பகுதியை நாம் சிந்திப்போம். கடந்த வாரத்திலிருந்து விசேஷமாக 34ஆம் வசனத்தில் நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். எந்த சூழலில் இயேசு ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார் என்று பார்க்கும்போது, இயேசு தன்னை முழுவதுமாக தான் யார் என்பதை வெளிப்படுத்தி முடித்திருக்கிறார். மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு தன்னை கிறிஸ்து என்று முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார். தான் ஒரு நபராக நான் யார் என்பதை வெளிப்படுத்தி, அந்த நபர் அவர் மேசியாவாக, மீட்பராக எப்படி அந்த மீட்பின் பணியை நிறைவேற்றப் போகிறேன் என்பதையும் சொல்லி முடிக்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசு தன்னை கிறிஸ்து என்று சொல்கிறார். கிறிஸ்து என்று சொல்லும்போது அவர் மேசியாவாக இருக்கிறார். மேசியா என்று பார்க்கும்போது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, ராஜாவாக இருந்து அவர் எனக்காக, உங்களுக்காக, உங்களுடைய என்னுடைய பாவத்தை சிலுவையிலே அவர் சுமந்து இந்த பாவ பரிகார பலியை நிறைவேற்றப் போகிறார் என்பதை மிக தாராளமாய், அதாவது வெளிப்படையாய் அவர் பேசினார் என்று பார்ப்போம்.
அவர் பேசி அதை போதித்தார் என்று பார்ப்போம். அது சீசர்களுக்கு விளக்கப்படுத்துகிறார். இப்போ நம்ம எருசலேம் போக போகிறோம். எருசலேமில் போய் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அங்கே பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியாராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு அவர் கொல்லப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்ற காரியத்தை மிக தெளிவாக போதிக்கிறார். போதித்து முடித்தோடனே அங்கே போய் பேதுரு இயேசுவை தடை செய்கிறான். இப்படிப்பட்ட வழிமுறைகளில் நீங்கள் போய் பாவ மன்னிப்பை சிலுவையில் ஏறக்கூடாது, பாவ பரிகார பலி இப்படி செய்யக்கூடாது என்று சொல்கிறான். சிலுவையை மறைப்பதற்கு அவன் நடுவாக, சிலுவைக்கும் இயேசுவுக்கும் நடுவாக வந்து நிற்கும்போது இயேசு சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்கிறார். சிலுவை இல்லாத சுவிசேஷம், சிலுவை இல்லாத மீட்பே கிடையாது. என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மட்டும்தான் ஒரே வழி. அதான் இயேசு சொல்றாரு, தன்னை வெளிப்படுத்திய பின்பு தான் யார் என்பதை வெளிப்படுத்தி, தன்னுடைய பணி எப்படிப்பட்ட பணி என்பதை வெளிப்படுத்தி முடிச்சோடனே அங்க பேதுரு அதற்கு தடையாக இருக்கும்போது, அது யாராக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்திற்கு தடையாக இருக்கிற எப்படிப்பட்ட மனுஷனையும் அவர் அந்த சித்தத்திற்கு தடையாக இருக்கும்போது அவனை விளக்குகிறார் என்று பார்க்கிறோம். அவனை பிசாசு என்று சொல்றார், சாத்தானே என்று சொல்றார். அது அங்க மூல வாசையில எதிரியே என்று சொல்றார். இப்போ தேவனுடைய சித்தத்திற்கு தடையாக இருக்கும்போது, விசேஷமாக இங்கே இயேசுவுக்கு பார்க்கும்போது சிலுவைக்கு தடையாக இருக்கிற அனைத்தும் எதிரி தான். அதே தான் நம்ம படித்தோம் சுவிசேஷத்தில், சிலுவையை மறைக்கும் அனைத்தும் பிசாசின் செயல். தேவனுடைய சித்தத்தை செய்யவோ தேவனுடைய சித்தத்தை நடைமுறைப்படுத்தவோ தடையாக வருகிற அனைத்து உறவுகளும் காரியங்களும் சூழ்நிலைகளும் அது பிசாசின் செயல் என்று அங்கே சொல்லி முடிச்சுட்டு இயேசு 34ஆம் வசனத்தில் என்ன செய்கிறாரா, இப்போ சீசர்கள்ட்ட தனியாக பேசிட்டு இருந்தார். 34ஆம் வசனத்தில் சீசர்களை தாண்டி திரளான கூட்டம் அவரை பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கு. இந்த பேதுருவை அவர் கடிந்து கொண்ட பின்பு அவர் திரும்பி அந்த திரளான கூட்டத்தை பார்த்தும் தன்னுடைய சீசர்களை பார்த்தும் அவர் தம் இடத்துல அழைக்கிறார். அப்போ இந்த முழு கான்வர்சேஷனையும், பேதுருக்கும் இந்த சீசர்களுக்கும் இயேசுவுக்கும் நடந்த முழு கான்வர்சேஷனையும் பின்னாடி இருந்து அந்த திரளான கூட்டம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கு. அப்போ இயேசுவை பேதுரு கிறிஸ்துன்னு சொன்னதை அந்த திரளான கூட்டம் கேட்டுச்சு. இயேசு இப்படிப்பட்ட முறைகளில் தான், வழிமுறைகளில் தான் மீட்பை உண்டு பண்ண போகிறார் என்ற காரியத்தையும் அந்த போதனையும் இந்த திரளான கூட்டம் கேட்டதுனால இங்கே 34ஆம் வசனம் சொல்கிறார், அவர்களையும் அழைத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்கிறார். இயேசுவை பின்தொடர்தல் என்பது அவருடைய சித்தத்திற்கும் அவரை பின்பற்ற வேண்டும் என்ற முழுமையான அர்ப்பணிப்பாக இருக்கிறது. அப்போ எப்படி இயேசுவை பின்பற்ற முடியும்? எப்படி இயேசுவை பின்பற்ற முடியும்னா, அவர் தன்னை எப்படி வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அப்படிதான் அவரை விசுவாசித்து பின்தொடரணும். இயேசுவை நான் பின்தொடர்றேன் அப்படின்னா, நான் சும்மா இயேசு என்ற பேர் எனக்கு தெரியும், இயேசு என்ற ஒரு மனிதர் இருந்தார் ஆகவே நான் அவரை பின்தொடர்றேன் என்று அல்ல. இயேசு எப்படிப்பட்டவர் என்று தன்னை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறதுனால் அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த இயேசுவை அறிவதன் மூலமாக மட்டுமே அவரை பின்தொடர முடியும். இயேசுவை அறிவது, அடுத்து பார்க்கும்போது அந்த இயேசு சொன்ன வார்த்தையிலையும் பின்பற்ற வேண்டும். அதனால தான் நம்ம 38ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் என்று சொல்ல, என்னையும் பின்பற்றணும், என் வார்த்தையும் பின்பற்றணும். அப்போ இயேசுவை பின்பற்றுதல் என்று பார்க்கும்போது அது இயேசுவோடு இணைந்து கொள்ளுதல், அது இயேசுவோடு முழுமையாக தன்னை இணைத்துக் கொள்வது. இயேசு யார் என்பதை உணர்ந்து, அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை உணர்ந்து, அவருடைய வார்த்தைகள் உண்மை என்று உணர்ந்து அவரோடு தன்னை இணைத்துக் கொள்வது. அவரோடு இணைத்து கொள்ளணும் அப்படின்னா அது மிகவும் கடினமானது. அவரோடு இணைத்து கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா 34ஆம் வசனம் சொல்லுது, அவன் என்ன செய்யணும் அப்படின்னா அவன் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்வார். கண்டிப்பான முறையில் தன்னைத்தான் வெறுக்கிற மனுஷன்தான் இயேசுவோடு தன்னை இணைத்து கொள்ள முடியும். தன்னை வெறுக்காத மனுஷன் ஒருபோதும் தன்னை இயேசுவோடு இணைத்து கொள்ள முடியாது. சுயத்தை வெறுக்காத மனிதன். இந்த வெறுத்து என்ற வார்த்தையை நம்ம பார்க்கும்போது, கடந்த வாரத்தில் பார்த்தோம் பேதுரு எப்படி இயேசுவை மறுதலித்தான். பேதுரு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த ஆளை யாருன்னே தெரியாது என்று சொன்னான். தன்னை இயேசுவோடு இருந்து பிரித்து கொண்டான், எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொன்னான். அதே போல தான் தன்னைத்தான் வெறுத்தப்ப என்னுடைய சித்தத்துக்கும் என்னுடைய ஆளுமைக்கும் என்னுடைய விருப்பத்திலிருந்து நான் விடுபட்டு முழுமையாக இயேசுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிதல், முழுமையாக இயேசுவோடு இணைந்து கொள்ளுதல். அப்படி இணையும் போது இணைந்து வாழ்வது மட்டும் இல்லை, அங்கே வசனம் சொல்லுது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று பார்க்கும்போது, அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியும் போது உலகத்தில் வர பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் இவை எல்லாத்தையும் சகித்து, இதை எல்லாவற்றையும் தன்மேல் போட்டுக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு
இயேசுவை பின்பற்றும் போது நிச்சயமாக எதிர்ப்புகள் வரும், நிச்சயமாக பாடுகள் வரும், நிச்சயமாக உபத்திரவங்கள் வரும், நிச்சயமாக சோதனை வரும். ஏன்னா இயேசுவை பின்பற்றுவது என்று பார்க்கும்போது இந்த உலகம் சொல்லும் காரியத்துக்கு முற்றிலும் எதிரானது. இந்த உலகம் கற்பிக்கும் பாடத்திற்கும், இந்த உலகம் கற்பிக்கும் கொள்கைக்கும், இந்த உலகத்தினுடைய வழிகாட்டும் முறைக்கு முற்றிலும் எதிரானது இயேசுவை பின்பற்றுதல். இயேசு இந்த உலகத்தோடு ஒத்து போகாதன்னு சொல்றார். அப்போ இந்த உலகத்தோடு ஒத்து போகாத போது இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்தோடு நான் இணைந்து கொள்ளாதனால் இந்த உலகம் எனக்கு எதிராக தான் இருக்கும். அப்போ இயேசுவை பின்பற்றும் போது அது சிலுவையை சுமந்து அப்படின்னு பார்க்கும்போது அவன் தன் சிலுவையை, ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு விதமான பாடுகள், ஒவ்வொரு விதமான உபத்திரவங்கள், ஒவ்வொரு விதமான சோதனைகளை சுமந்து கொண்டு அதை சகித்து அதோடு பயணித்து அடுத்து என்ன செய்யணும்னா என்னை பின்பற்ற கடவன். ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலை. அதோட என்னை பின்பற்று அப்படின்னா எப்படி இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுதோ, எப்படிப்பட்ட சூழல்களில் எப்படிப்பட்ட நெறிமுறைகளில் வேதம் ஒரு விசுவாசியை வாழ வேண்டும் என்று சொல்லுதோ அப்படிப்பட்ட வழிகளை தானாக முன்வந்து விருப்பப்பட்டு நடைமுறைப்படுத்துதல். இதுதான் இயேசுவை பின்பற்றுதல். இது மிகவும் கடினமானது. என்ன வெறுக்கணும், என் ஆசை இல்லை, என் விருப்பம் இல்லை, என்னுடைய ஐடியாலஜிஸ் இல்லை, என்னுடைய சிந்தனைகள் இல்லை, என்ன பிரதானமாக வைத்து வாழும் வாழ்க்கை அல்ல. இது இயேசுவை பிரதானமாக வைத்து என்னை இயேசுவோடு இணைத்து கொண்டு வாழும் வாழ்க்கை. யோசித்து பாருங்க. இதை இயேசு சொல்றாரு, அவருடைய சீசர்களும் திரளான கூட்டமும் கேட்டுட்டு இருக்கு. அவருடைய நிலை எப்படி இருக்கும்? அவங்களுடைய புரிதல் அல்லது அவங்க இந்த வார்த்தை கேட்கும்போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க மனசுக்குள்ள யோசிச்சிருப்பாங்க, இது ரொம்ப கடினமாச்சே, என்ன பிரதானப்படுத்தாம, என்னுடைய ஆசையை சொல்லாம, என்னுடைய விருப்பத்தை சொல்லாம, என்னுடைய வழிமுறைகளை நான் முதன்மையா வைக்காம, என்னையே நான் முதன்மையா வைக்காம, என்னுடைய சிந்தனையை முதன்மையா வைக்காம எப்படி வாழ்வது? அது ரொம்ப கஷ்டம் ஆச்சு. அப்படி வாழ முடியாது. அப்படி வாழ்வது அப்படின்னா என்னையே வெறுத்து வாழ்றதுனா அது நான் இல்லையே. அப்படிதான் அங்க இதை முதலாவது கேட்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு தோன்கிற காரியம் இதே தான் நமக்கும். எப்படிங்க என்னை வெறுக்கிறது? எனக்கு பிடிச்சதை நான் எப்படி செய்யாமல் இருக்கிறது? என்னுடைய ஐடியாவை நான் எப்படி சொல்லாமல் இருக்கிறது? என்னை எப்படி நான் பிரதானப்படுத்தாமல் இருக்கிறது? என்னை எப்படி நான் முதன்மைப்படுத்தாமல் இருக்கேன்? அப்படி தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னை பிரதானப்படுத்தி என்னுடைய சிந்தனையை சொல்லி என்னை முன்னித்து தானே என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கு. இதை எப்படி நான் வெறுக்க முடியும்? இப்படி வெறுத்தேன் அப்படின்னா நானே இல்லையே. இப்படிப்பட்ட சிந்தனை வரும்போது தான் இங்கே மறுபடியும் இயேசு அதை இன்னும் சொல்கிறார். 35ஆம் வசனத்தில், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என்ன சொல்றாரு? உன்னுடைய ஆசை, உன்னுடைய விருப்பம் உன்னை பிரதானப்படுத்தி வச்சு இந்த உலகத்தில் நீ வாழ்ந்த அப்படின்னா, அப்படி உன்னை பிரதானமாக வச்சு உபத்திரவம், பாடுகள், சோதனை இல்லாமல் உன்னை மட்டுமே சுயநலமாக உன்னை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சனா தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்று சொல்றார். இன்னும் அந்த இயேசுவை பின்பற்றுதல் என்ற காரியத்தை இன்னும் கடினமாக்குறார். ஆல்ரெடி சொல்லியாச்சு, தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்றார். ஆல்ரெடி சொல்றார், உனக்கு பாடுகள், சோதனைகள், உபத்திரவங்கள் உண்டு அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட நிலையிலும் நீ என்னை பின்பற்றணும்னு சொல்றார். அதை சொல்லிட்டு மறுபடியும் 35ஆம் வசனத்தை சொல்றார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்துல வாழும்போது என்னுடைய வாழ்க்கையை நான் சுகபோகமா வச்சுக்கணும்னு விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்று சொல்றார். இந்த உலகத்துல வாழும் வாழ்க்கையை நான் சுகபோகமா வைத்துக் கொள்கிறவன் அதை இழந்து போவான். தன் வாழ்க்கையை சுயநலமற்று கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிறவன் வாழ்வின் அனைத்திலும் இயேசுவை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சுயநலத்தை விட்டு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிறவன் தன்னுடைய வாழ்வின் அனைத்திலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். அவருடைய திட்டத்துக்கு, அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய நெறிமுறைகளை பின்பற்றுகிறவன், எப்பொழுதும் பின்பற்றுகிறவன். இந்த திரளான கூட்டத்திற்கு ஆண்டவரை இது எப்படி சாத்தியம்? அதான் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இப்படிதான் வாழணும் என்று சொல்றாரு. 35ஆம் வசனத்தில் பாருங்க. 35ஆம் வசனம் சொல்லுது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். நீங்க இன்னும் உங்களுடைய சுய விருப்பம், சுயநீதி, என்னுடைய சுய தீர்மானம் உங்களை மட்டுமே சார்ந்து வாழ நினைத்தா அந்த ஜீவனை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று சொல்றார். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையும் அதுதான். இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. நிறைய பேர்லாம் எல்லாருக்கும் செல்ஃப் லவ்,
ஐ லவ் மை செல்ஃப் மோர் தென் எனிதிங். அந்த அந்த கொள்கையோடு தான் எல்லா மனுஷனும் வாழ்கிறான். எனக்கு என்னை பிடிக்கணும், என்னை எதுவும் காயப்படுத்திடக்கூடாது, என்னையை நான் முதலாவது பாதுகாத்துக்கணும், என்னை யாரும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, என்னை யாரும் காயப்படுத்திடக்கூடாது, என்னுடைய சிந்தனையை தான் நான் நடைமுறைப்படுத்தணும். அடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை தான் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வடிவமைத்து கொள்வேன். எல்லாமே என் இஷ்டம்தான், என்னை விட யாரும் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சி வாழ்கிற வாழ்க்கை தான் இன்று நீங்களும் நானும் வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் யாரும் விதி விலக்கு இல்லை. என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடுறோம், என் பர்சனலில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையை எதுவும் தொந்தரவுப்படுத்திடக்கூடாது, என்னுடைய விருப்பத்துக்கு எதுவும் தடையாக இருந்துடக்கூடாது, என்னுடைய ஆசைகளில் எதுவும் தடையாக இருந்துடக்கூடாது. எனக்கு நான் என்னைய ப்ரொடெக்டடாக என்னையை நான் பத்திரமா வச்சுக்கணும், என்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. இப்படி தான் எல்லா மனுஷனும் இப்போ வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் அங்கே சொல்கிறார், இயேசு சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன செய்யணும்னா அவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். நெக்ஸ்ட் செல்ஃப் லவ் அப்படின்றது உலகத்தில் மிக பிரபலமான ஒரு கோட்பாடு, பிரபலமாக எல்லாராலும் பேசப்படுகிறது. எல்லாரும் என்ன சொல்கிறான், உன்னையே நீ நேசி, உன்னையே நீ முழுவதுமாக நேசிச்சுக்கோ, யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நீ உனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் எந்த விதமான காயங்களும் இல்லாமல் நீ உன்னை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லுகிறான். வேதம் அதை சொல்லவே இல்லை. வேதம் உன்னை எப்பொழுதும் முதன்மைப்படுத்தாத, உன்னை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழாத என்று சொல்றார். இந்த உலகத்தில் நீங்கள் வாழணும் அப்படின்னா உங்களுடைய சுயத்தை வெறுத்து அப்படின்னு பார்க்கும்போது, நான் இந்த உலகத்தில் என்னை வெறுத்து வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையை அடுத்து வாழ போகிற வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நான் என்ன சேஃப்கார்ட் பண்ணிட்டு, இந்த உலகத்தில் நான் என்னை நேசித்து எனக்கு பிடிச்சமானதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா, என்னைய சுயநலமாக வச்சு என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பங்கள் நான் தான் முக்கியம் நினச்சி இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் அப்படின்னா நான் என் ஆத்மாவை நிச்சயமாக இழந்து போவேன். இது இயேசு அங்கே பேசும்போது இது ஒரு ராடிக்கல் திங்கிங், இது ஒரு தீவிரமான ஒரு சிந்தனை, இது ஒரு தீவிரமான ஒரு போதனை. இது எல்லா மனிதனாலையும் ஒருபோதும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா மனுஷன் பாவத்தில் இருக்கிறனால மனுஷன் எப்பயுமே சுயநலவாதி தான். மனுஷன் பாவத்தில் இருக்கிறனால எப்பொழுதும் மனிதன் சுயநலவாதி தான். எப்பொழுதும் தன்னுடைய சுயநீதியை நம்பிக்கொண்டிருப்பான். எப்பொழுதும் நான் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் தான் மனசில் நினச்சிட்டே இருப்பான். அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தப்புக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பான். அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கான காரணம், இப்படி நடந்தனால மட்டும்தான் நான் இப்படி செஞ்சேன், இல்லைன்னா நான் நல்லாவே தான். சுயநலத்தை, சுயத்தை, தன்னை முன்னிறுத்தி வாழும் வாழ்க்கை. நான் இப்படி பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்படி பேசுவதற்கான காரணம், இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு, இதெல்லாம் என்னை காயப்படுச்சிச்சு, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பாக இருந்துச்சு, ஆகவே நான் என்னை தற்காத்து கொள்வதற்காக இப்படி நான் பேசினேன், இப்படி நான் செஞ்சேன், இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் நான் ஈடுபட்டேன் என்று சொல்கிறது. இங்கே வேதம் சொல்லுது, மிக அடிப்படையாக சொல்லுது, இந்த உலகத்தில் வாழும்போது நீங்கள் இயேசுவை பின்பற்றவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, முதலாவது இந்த சுயத்தை வெறுத்து தன் ஜீவனை என்ன செய்யணும் அப்படின்னா இழந்து போகிறவன். அந்த ஜீவனை எப்படி இழந்து போகிறான்? சும்மா இழந்து போகிறவன். 35ஆம் வசனத்தை பாருங்க, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன். என்ன விசுவாசிக்கிறதுனாலையும், என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனாலையும், இயேசுவோடு இணைந்து கொள்வதனாலையும், இயேசுனுடைய சுவிசேஷத்தினால் வரும் அந்த பாடுகள் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையை இழந்து போகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, இது நம்மளுடைய அடிப்படையான ரட்சிப்பின் விசுவாச அறிக்கையாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பின் விசுவாச அறிக்கையில் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் என்ன சொல்லி ரட்சிப்பில் என்ன சொல்கிறேன்? நான் என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்றேன். என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லும்போது என்னை முழுமையாக ஆளுகிற இயேசு கிறிஸ்து. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் முதலாவது அந்த தேவனுக்கு அந்த இருதயத்தை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறவன். அந்த இருதயத்தை முழுமையாக தேவன் ஆள வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் அது உண்மையான ரட்சிக்கும் இருதயத்தினுடைய குணாதிசயம். அந்த ரட்சிப்பின் இருதயம் என்ன செய்யும் அப்படின்னா, முழுமையாக அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து மனிதன் தன்னை தாழ்மைப்படுத்துவான். அப்படி அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவன் சுயத்தை இழக்கிறவனாக இருக்கிறான். சுயத்தை இழந்து, தன்னையே இழந்து, தன்னுடைய விருப்பத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து அவன் என்ன செய்யறானா, இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறான். அப்படி இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை தான் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அது தேவன் நியமித்த ஒரு வாழ்க்கை. இது எப்படி வாழ முடியும் அப்படின்னா, சுவிசேஷம் கேட்காம வாழ முடியாது.
ஏன்னா இயேசுவை சுவிசேஷம் மூலமாக தான் பார்க்க முடியும். சுவிசேஷத்தை விசுவாசிக்காதவன் ஒருபோதும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழவே முடியாது. இப்போ இயேசு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார். அவன் தானாக முன் வந்து அந்த கிருபையை பெற்ற மனுஷன், இந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷன், இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனுஷன், அவன் முதலாவது தன்னை இழந்து போகிறவனாக இருக்கிறான். இந்த உலகத்துல தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறவனாக இருக்கிறான். இது இயேசு கூறுகிற மிக முக்கியமான காரியம், இழந்து வாழ்தல் என்று சொல்றார். இயேசு இதை இன்னும் 3 இடங்களில் பேசுகிறார். இன்னும் 3 இடங்களில் வெவ்வேறு சூழலில் பேசும்போது என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34 39 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கு தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். என்ன காரியத்தை பேசி கொண்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் என்று சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவ என்னுடைய மேசியா என்று சொல்லி அவரை விசுவாசித்து வாழும்போது அங்கே நிச்சயமாக அந்த விசுவாச வாழ்க்கையில் பிரிவு வரும். 34ஆம் வசனத்தில் பூமியில் சமாதானத்தை அல்ல என்ன பட்டயத்தை என்ன செஞ்சேன் அனுப்ப வந்தேன் என்று சொல்கிறார். எங்கே உறவுகளில் பிரிவினை வரும். உறவுகளில் பிரிவினை வரும்போது அங்கே என்ன சொல்கிறாராம்? மிக அடிப்படையாக அந்த உறவுகளை விட இயேசுவுக்கு முக்கியத்துவம், முன்னுரிமை. என்னுடைய தகப்பனை விட, தாயை விட, மகனை விட, மகளை விட, மாமியை விட, என்னுடைய நண்பனை விட, அனைத்தையும் விட நான் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது நான் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் அப்படி எடுத்துக்கொள்ளனா அவன் எனக்கு பாத்திரம் அல்ல. அப்படி அவன் இயேசுவுக்கு முன்னுரிமை கொடுக்காம என்னுடைய உறவுகளுக்கோ, என்னுடைய ஆசைகளுக்கோ, என்னுடைய மனைவிக்கோ, பிள்ளைக்கோ, என்னுடைய கணவனுக்கோ, என்னுடைய நண்பர்களுக்கோ, என்னுடைய உறவு என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கும்போது அங்கே வேதம் சொல்லுது 39ஆம் வசனத்தில், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என்று சொல். இப்படி கடவுளை விட மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மனுஷன் ஒருபோதும் பரலோகம் போக மாட்டான். அதான் இங்கே சொல்றாரு. தேவனை விட மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மனிதன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா பரலோகம் போக மாட்டான். ஏன்னா மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் எப்படி இயேசுவோடு தன்னை இணைத்துக் கொள்வான்? அப்போ மறுபடியும் இங்கே சொல்லும்போது இழந்து வாழ்தல். இப்படி இழந்து வாழும்போது அவர் என் நிமித்தமாக ஜீவனை இழந்து போகிறார். என் நிமித்தமாக இந்த உறவுகளில் சமாதானமற்று இருப்பவர்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தேவன் நிமித்தமாக அதை என்ன செய்கிறாங்க? தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து 2வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 32-33 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 17:32-33. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்ளுவான். மறுபடியும் அதே பகுதி தான் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது இந்த பகுதியில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் 17ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்துக்கு மேலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் எருசலேமுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுகிறார். நியாய தீர்ப்பை முன்னிறுத்தி பேசி கொண்டிருக்கிறார். இப்போ தேவனுடைய வருகையில் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட இருதயத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வருகையில் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பேசும்போது 32ஆம் வசனத்தில் சொல்லுது, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். லோத்தின் மனைவியினுடைய இருதயம் இந்த உலகத்தை பற்றி இருந்தனால அவள் தன் ஜீவனை இழந்து போனாள். அவள் பின்னிட்டு திரும்பினாள், உப்பு தூணானாள். அங்கே சொல்லி அனுப்பிச்சுடுற காரியம்னா நீ பின்னாடி திரும்பி பார்க்காம முன்னாடி நோக்கி ஓடு. லோத்தின் மனைவியோ இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்துக்கும் ஆசைப்பட்டு அவள் தன்னுடைய முகத்தை திருப்பி உப்பு தூணானாள்.
இப்போ இயேசுனுடைய வருகையில நியாய தீர்ப்பு நாள்ல தேவன் எப்படிப்பட்ட இருதயத்தை எதிர்பார்க்கிறார்னா, இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களை விட இயேசு பிரதானமானவராக இருக்க வேண்டும். இழந்து வாழ்தல். இப்படி இழந்து வாழ்கிற மனுஷன் இயேசுவை, நித்திய ஜீவனை அவன் பற்றி கொள்கிறான், இயேசுவோடு இணைந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அடுத்த பகுதி யோவான் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தில் பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தில், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான். இங்கே இயேசு கிரேக்கர்களுக்கான பதிலை பிலிப்பிடத்துலையும் அந்திரேவிடத்திலும் சொல்லி அனுப்புகிறார். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அங்கே போய் கேட்கும்போது அங்கே கிரேக்கர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன அப்படின்னா, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்தாதான் மிகுந்த பலனை கொடுக்கும். அதே போல தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை காத்துக்கொள்வான். அங்கே இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்தும், இந்த சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்றாரு. முதலாவது கோதுமை மணியானது இயேசு சிலுவையில் மரித்து செத்தா மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் மீட்பு உண்டாயிருக்கும். அவர் சாகலை அப்படின்னா உங்களுக்கு எனக்கும், அவர் தன்னை வெறுத்து தன்னை இழந்து இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனிதர்களும் இந்த உலகத்துல தன்னை வெறுத்து தன்னை இழந்து வாழ்கிறவன் அவன் என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் அவன் அதை காத்து கொள்ளுவான், இந்த உலகத்துல இழந்து வாழ்கிறவன். இப்போ இந்த 3 பகுதியிலிருந்தும் மிக அடிப்படையா இயேசு சொன்ன காரியம் என்ன? இழந்து வாழுதல். எல்லா சூழலும் பார்த்தோம். முதலாவது பார்த்தோம், அங்கே மத்தேயுவில் பார்க்கும்போது இயேசுவை பின்பற்றும் போது உறவுகளை விட இயேசு முக்கியம். அடுத்து ஐஸ்வர்யத்தை விட இயேசு முக்கியம். அடுத்து இயேசுவை பின்பற்றணும், மீட்கப்பட்ட மனிதனா இயேசுவை பின்பற்றணும்னா அவன் தன்னை வெறுக்கணும். மறுபடியுமா இயேசு சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தன் ஜீவனை நேசிக்கிறவன் ஒருபோதும் அதை காத்துக்கொள்ள மாட்டான். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை நிச்சயமாக இந்த உலகத்தோடு அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவன் நித்தியமான நரகத்துக்கு பார்த்துறவன். தன்னை வெறுக்கிறவன் தான் அதை காத்துக்கொள்வான். அப்போ மனுஷன் இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னா, என் வாழ்க்கை, என் திட்டம், என் உறவு, என் பணம், என் ஆசை, என் விருப்பம், என் சிந்தனை, என் நோக்கம்தான் முக்கியம் என்று நினைக்கிறவனுடைய வாழ்க்கை ஒருபோதும் தேவனுடைய சமூகத்தில் பிரியமாக இருக்காது. அப்படி வாழ்கிற மனுஷன் ஒருபோதும் தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் பிரதானமாய் வைக்க மாட்டான். வாசிக்கேட்ட அனைத்து பகுதியும், இந்த 4 பகுதியுமே, மார்க்கும் சரி, மத்தேயும் சரி, லூக்கா, யோவான், இந்த 4 பகுதியும் இயேசு தன்னுடைய வாயை திறந்து சொன்ன ஒரே செய்தி, இந்த உலகத்தில் வாழும்போது இயேசுவை பின்பற்றுகிறவன் தன்னுடைய வாழ்க்கை சுயத்தை இழந்து அவன் வாழ வேண்டும். அப்படி சுயத்தை இழந்து வாழ்கிறவன் தான் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அப்போ இங்கே இயேசு மார்க் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் சொல்லும்போது, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் எப்படி இதை தன்னை இணைத்துக் கொள்ள முடியும், எப்படி இயேசுவோடு தன்னை இணைத்துக் கொள்ள முடியும்? இந்த சுவிசேஷ வசனத்தின் மூலமாக மட்டுமே இயேசுவோடு இணைந்து கொள்ள முடியும். சுவிசேஷம் இல்லாமல் ஒருபோதும் இயேசுவோடு இணைந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த சுவிசேஷம் இயேசுவை பற்றியது. கிறிஸ்து யார் என்று தெரியாம அவரோடு எப்படிங்க நான் இணைந்து கொள்வது? அவரோடு இணைந்து கொள்ளவில்லை அப்படின்னா நான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். நான் அவரோடு இணைஞ்சு கொள்ளலை அப்படின்னா, அவர் நான் என்னை வெறுத்து இயேசுவோடு நான் இணைத்து கொள்ளலை அப்படின்னா நான் விக்கிரக ஆராதனைக்காரன். எப்படி? இயேசுவோட எனக்கு நான் தான் முக்கியம், இயேசுவோட என்னுடைய பணம் முக்கியம், இயேசுவோட என்னுடைய ஆசை முக்கியம், இயேசுவோட என்னுடைய வேலை முக்கியம், இயேசுவோட என்னுடைய உறவு முக்கியம், இயேசுவோட என்னுடைய குடும்பம் முக்கியம், இயேசுவோட என்னுடைய ஐஸ்வர்யம் முக்கியம். இயேசுவுக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உயரிய நிலையை வேறு எதுக்கு கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை. அதனால தான் முதல் 2 கட்டளைகள் என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம். ஐஸ்வர்யவான வாலிபனுக்கு இருந்த பிரச்சனை தான், நீ உன் சொத்தை வித்துட்டு இயேசு பின்னாடி வா. அவன் தன்னுடைய சொத்தை எல்லாவற்றை விட பிரதானமாய் நினச்சிருந்தான். அதனால் அது அவனால் விட்டு வர முடியல. அப்போ அவனுடைய கடவுள் அவனுடைய பணம். உங்களுடைய கடவுள் யார்? உங்களுடைய தேவன் யார்? உங்களுடைய தேவன் சுயம் அப்படின்னா அது விக்கிரக ஆராதனை.
விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமான பாவம். அதனால தான் இங்கே தேவன் சொல்றார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், இயேசுவை தாண்டி தன்னை முதன்மைப்படுத்துகிறவன் அதை நிச்சயமாக இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் அதை இழந்து போகிறவன் அது தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்வான். இயேசு தான் என்னுடைய வாழ்க்கையில முக்கியம், இயேசுடைய வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதானம், இயேசுடைய வாழ்க்கை இல்லாமல் நான் இல்லை என்று இயேசுவுக்கு எப்பொழுதும் முன்னுரிமை கொடுத்து வாழ்கிற மனுஷன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்களும் நானும் அநேக நேரத்தில் விக்கிரக ஆராதனைக்காரர்களாகவே காணப்படுறோம். அநேக நேரத்தில் என்னை வெறுக்கிறது இல்லை, அநேக நேரத்தில் என்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய ஆசைகளையும் அதை எப்படியாவது நிறைவேற்றிட வேண்டும், எந்த லூப் ஹோல்லையாச்சும் அதை செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் வேதத்துக்கு கீழ்ப்படிய தானாக மனம் முன் வர மாட்டேது. வேதத்துக்கு கீழ்ப்படிய நேரடியாக சொல்லப்பட்ட தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய என்னுடைய மனம் முன் வரவில்லை என்றால் நாம் நம்முடைய ஜீவனை இழந்து விடுவோம். மறுபடியும் நம்முடைய ரட்சிப்பையும் நம்மளுடைய வாழ்க்கையும் சோதித்து பார்ப்போம். நிஜமாக நான் எப்படி வாழ்கிறேன்? இப்போ தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நிலையை பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பை பாருங்கள். தேவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிறார் என்று பாருங்கள். அவரை முழுமையாக சார்ந்து கொள்ளுங்க, அவரோடு இணைஞ்சு கொள்ளுங்க. அவரோடு எப்போ இணைஞ்சு கொள்ள முடியும்னா இயேசு யார் என்று தெரிஞ்சால் மட்டும்தான். அந்த இயேசு எனக்காக என்ன செய்தார் என்று தெரிந்தால் மட்டும்தான். அப்போ இயேசு யார், இயேசு எனக்காக என்ன செய்தார் என்று சுவிசேஷத்தை தாண்டி வேறு எங்கேயும் என்ன செய்யாது, தெரியாது. சுவிசேஷத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டால் மட்டும்தான் நான் என்னை இயேசுவோடு இணைத்து கொள்ள முடியும். சுவிசேஷத்தை சரியான முறையில் புரிஞ்சு கொண்டால் மட்டும்தான் நான் விக்கிரக ஆராதனைக்காரனாக இல்லாமல் இருக்க முடியும். நான் சுவிசேஷத்தை சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளனா நான் என்னவே ஆராய்ச்சிட்டு இருக்கேன். நான் இங்கே ஆலயத்தில் கடவுளை ஆராதிக்கலை, நான் ஆலயத்தில் நான் என்ன தான் ஆராய்ச்சிட்டு இருக்கிறேன். நான் ஆலயத்தில் கிறிஸ்துவை பார்க்கல, ஏன்னா எனக்கு நான் தானே முக்கியம். நான் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தானே திருச்சபைக்கு வரேன், என்னுடைய ஆசை நிறைவேறணுன்றதுக்கு தானே திருச்சபைக்கு வரேன். கிறிஸ்துவை பார்க்க வரலையே, கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ள வரலையே, கிறிஸ்துவோட என்னை இணைச்சு கொள்ள வரலையே. அப்போ திருச்சபைக்குள்ள உட்கார்ந்தே நான் விக்கிரக ஆராதனை செய்ய முடியும். அதான் இந்த பகுதியில் இயேசு மிக தெளிவாக சொல்றார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இரண்டாவதாக 36-37 வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். 2 கேள்விகளை கேட்கிறார். 2 கேள்விகளும் பதிலளிக்க முடியாத கேள்விகள். 2 கேள்விகளும் மனுஷனுடைய ஆத்துமாவின் முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறது. 2 கேள்விகளும் பதில் சொல்ல முடியாத கேள்விகள். இந்த 2 கேள்விகளும் இயேசு மனுஷனுடைய ஆத்மா எவ்வளவு முக்கியமானது என்பதை பேசுகிறார். மனுஷன் அப்படின்னு சொன்னால் சரீரமும் ஆத்மாவையும் கொண்டவன். தேவன் மனுஷனை மண்ணால் உண்டாக்குறார், அதான் அந்த மண்ணு தான் சரீரம். அந்த மண்ணினால் உண்டாக்குன மனுஷனுடைய நாசியில் தன்னுடைய சுவாசத்தை ஊதுறார், அது ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்படுது. அந்த தேவனுடைய சுவாசம்தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆத்மா. மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரம் அழிஞ்சு போயிடும். மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரத்தை நம்ம பார்க்கலாம், மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரம் அழிஞ்சு போயிடும். தேவன் ஊதி கொடுத்த அந்த ஆத்மாவுக்கு ஒருபோதும் அழிவே இல்லை. இந்த உலகம் மிக சுருக்கமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் மிக சுருக்கமாக வாழும்போது நான் செத்துட்டேன் அப்படின்னா இந்த சரீரம் மண்ணோட மண்ணாக போயிடும், இந்த ஆத்மா அழிவில்லாமல் எங்கே போகுது? அதான் இங்கே கேட்குறாரு. இப்போது இப்படி சொல்லிட்டு தன்னை வெறுக்காமல் தன்னை இழக்காமல் வாழ்கிற மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னா அவன் வாழ்க்கை இழந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு, மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப சுருக்கம். இப்போ மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அதை லாபம் நஷ்டம் என்று 2ஆக பிரிக்கிறார். உங்களுக்கு இந்த உலகத்தில் என்னென்னலாம் லாபம் என்று நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் லாபம் என்று நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. புகழாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், என்னுடைய ஆசைகளாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், என்னை குறித்து பெருமையாக பேசுகிறதா இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் என்னுடையதாக இருக்கலாம், என்கிட்ட இருக்கிறதா இந்த உலகத்தில் இருக்கிறதா இருக்கலாம், என்னுடைய வீடாக இருக்கலாம், எனக்கு தேவையான வசதிகளாக இருக்கலாம், என்னுடைய வீட்டுக்குள்ளே என்னுடைய ஜிம்மு, ரெஸ்டாரண்ட்டு, ஸ்விம்மிங் பூல் என்று இருக்கலாம், கார் ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம், சூப்பர் கார்ஸ் இருக்கலாம், சூப்பர் பைக்ஸ் இருக்கலாம்,
ஹெலிபேட் இருக்கலாம், ப்ரைவேட் ஜெட் இருக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்காக சேர்த்துக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுடைய லாபமாக சேர்த்துக்கொள்ளுங்கள். உங்களுக்காக வேலைக்காரங்க இருக்கலாம், டாப் செஃப்ஸ் இருக்கலாம், உங்களுக்காக சமைச்சு கொடுப்பதற்கு, உங்களுடைய அன்றாட வேலையை செய்வதற்கு உங்களை சுற்றி ஊர்பட்ட பேர் இருக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் பல கோடிகளுக்கு ஸ்டாக் வச்சுக்கலாம். அசையா சொத்து, அசையும் சொத்து என்று எவ்வளோத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம். எவ்வளோத்தையும் வச்சுட்டு அங்கே தான் கேட்குறாரு மனுஷன் உலகம் முழுவதையும் அதை உலகத்தில் இருக்க எல்லாமே என்கிட்ட இருக்கு, எல்லாமே என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்லைன்னு ஒன்றுமே இல்லை, நான் எதுக்கும் நான் வெளியே போகணுன்ற அவசியம் இல்லை, எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு, நான் தாங்க இந்த உலகத்தை ரன் பண்ணுறேன், நான் தான் ரூல் பண்ணுறேன். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், எலான் மஸ்காக இருக்கலாம், அம்பானியாக இருக்கலாம், யாரானாலும் இருந்துக்கலாம். அதெல்லாம் இந்த உலகத்தில் நீ எவ்வளோத்தையும் ஆதாயப்படுத்திக்கோ. இப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன்னுடைய ஆத்துமா கெட்டு போனா, உன்னுடைய ஆத்துமா கெட்டு போனா, ஆத்துமா நஷ்டம் அப்படின்னா, உங்களுடைய ஆத்துமா நஷ்டமாச்சுன்னா என்ன லாபம்? இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆத்துமா பிரதானமானதுன்னு சொல்றாரு. என்னை சுற்றி என்னுடைய உறவுகள் இருக்கலாம், என்னுடைய ஆசைகள் இருக்கலாம், எனக்கு வேண்டப்பட்டவங்களாம் என் கூட இருக்கலாம், எனக்கு தேவையான காசு இருக்கலாம், என்னுடைய தேவையான சொத்து இருக்கலாம், என்னுடைய பங்களா இருக்கலாம், நான் ஆசைப்படுற உலகத்தில் நான் வாழ்வதற்கு நான் ஆசைப்பட்ட எல்லா காரியமும் எனக்கு இருக்கலாம், எனக்கு விருப்பப்பட்டது எல்லாமே இருக்கலாம். போதையாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், என்னோட இச்சையாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். நீ வச்சுக்கோ, இந்த உலகத்தில் உனக்காக ஆதாயமாக நினைக்கிற எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ. ஆனால் உன்னுடைய ஆத்துமா அவனை இழந்து போன என்ன செய்ய போற? பதில் இருக்கா? ஆத்துமாவில், உங்களுடைய இதயத்தில் இருக்கிற ஆத்துமாவில் பாவம் மன்னிக்கப்படாமல் செத்து போனால் என்ன பண்ண போறீங்க? அதான் கேட்குறாரு. ஏன்னா ஆதாமுக்குள்ளாக மனுஷன் எல்லாரும் பாவத்தில் இருக்கிறான். அந்த பாவம் மனுஷனுடைய ஆத்துமாவில் ஒட்டி போய் கிடக்கு. அந்த ஆத்துமா பாவத்தில் ஒட்டி போய் கிடக்கிறனால அந்த ஆத்துமா தேவனிடத்தில் போய் சேராது. அந்த ஆத்மாவில் பாவம் மன்னிக்கப்படாதனால அந்த பாவத்தோட ஆத்மா தேவனுடைய சமூகத்துக்கு போகாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் பார்த்து தேவன் என் மேலே பிரியமாக இருக்கிறாருன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். நான் ஆசைப்படுறதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுக்கிறார், தேவன் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அப்படி நினச்சி உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற பாவம் மன்னிக்கப்படலைன்னா என்னங்க லாபம்? நீங்கள் தான் இந்த உலகத்தில் சரியான நபராகவே இருந்துட்டு போங்க. நீங்கள் சொல்கிற சிந்தனை மட்டும் தான் சரின்னே வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற, உங்களுடைய ஆத்துமாவில் இருக்கிற பாவம் மன்னிக்கப்படலைன்னா உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய செயலும் சரியாக இருந்து என்ன லாபம்? அடுத்த கேள்வி கேட்கிறாரு 37ஆம் வசனத்துல, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆத்துமாவுக்கு பதிலாக எதை கொடுக்க முடியும்? எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும்? என்னுடைய ஆத்மாவுக்கு பதிலாக எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நான் இதை வாங்கிக்கொள்ள, என்னுடைய நித்திய ஜீவனை வாங்கிக்கொள்ள முடியும்? மனுஷன் தன்னுடைய ஆத்மாவுக்கு பதிலாக எதை கொடுக்க முடியும்? உங்களுடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியுமா? உங்களுடைய செல்வத்தை கொடுக்க முடியுமா? உங்களுடைய பணத்தை கொடுக்க முடியுமா? உங்களுடைய அந்தஸ்தை கொடுக்க முடியும்? எதை கொடுக்க முடியும்? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எதை கொடுக்கலாம்? உங்களுடைய ஆத்மாவுக்கு பதிலாக மனிதனால் ஒன்றையும் கொடுக்க முடியாது. தன்னுடைய ஆத்மாவுக்கு பதிலாக மனிதனால் ஒன்றையும் கொடுக்க முடியாது. இந்த ஆத்மாவுக்கு எக்ஸ்சேஞ்சாக வேறு எதுவும் கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு ஈடாக மனுஷன் எதையும் யார்ட்டையுமே கொடுக்க முடியாது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆத்மாவுக்கு பதிலாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இந்த ஆத்மாவுக்கு ஈடாக கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் சிந்தின ரத்தம். வேற எதையும் மனுஷனுடைய ஆத்மாவுக்காக ஈடாக கொடுக்கவே முடியாது. உங்களால் என்னால் இயேசுனுடைய ரத்தத்தை கொடுக்க முடியாது. எவ்வளோ ட்ரை பண்ணா மனுஷன் தன்னுடைய பாவத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக, அது எதுவுமே அது நிலையா நிற்காது. அது எதுவுமே ஈடாகாது. அது எதுவுமே அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு ஒர்த்து கிடையாது. அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு ஒர்த்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மட்டும்தான். இந்த உலகத்தினுடைய ஈர்ப்புனால இயேசுவை விசுவாசிக்காம, அவருடைய வார்த்தையை கேட்காம, பரிசுத்தமாக வாழாமல், சுயத்தை இழக்காமல் வாழ்ந்து உங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திக்காதீங்க. இந்த உலகத்தினுடைய ஈர்ப்புனால, உங்களுடைய ஈகோனால, உங்களுடைய சுயத்தினால இயேசுவை விசுவாசிக்காமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்
பரிசுத்தமாக வாழாமல் அவருடைய வார்த்தை பேசப்படும் போது, கிருபையாக அவருடைய வார்த்தை உங்களுடைய காதுகளில் கேட்கப்படும் போது, இலவசமாக அவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக செல்லும் போது, இந்த உலகத்திற்காகவும் உங்களுடைய ஆசைக்காகவும் உங்களுடைய விருப்பத்துக்காகவும் உங்களுடைய திட்டத்துக்காகவும் அதை நஷ்டப்படுத்துகிறாங்க. அதை வேணான்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை தவிர இந்த உலகத்தில் உங்களுடைய ஆத்மாவுக்கு ஈடாக எதையும் கொடுக்க முடியாது. அதனால தான் அவர் சிலுவையில் அவருடைய இரத்தத்தை ஈடாக கொடுத்து முடித்தார். இனிமேல் நான் எதையும் போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இனிமேல் நான் எதையும் போய் அவருக்காக கொடுத்து என்னுடைய பாவ மன்னிப்புக்காக, என்னுடைய ஆத்மா பாவ மன்னிப்புக்காக நான் எதையோ போய் கொடுத்து அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண வேணுன்ற அவசியம் இல்லை. அவர் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு. எங்கே திருப்தி அடைஞ்சார்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்தப்படும் போது பிதாவாகிய தேவன் முழுமையாய் திருப்தி அடைந்தார். அதனால தான் அங்கே கேட்குறார், மனுஷன் எண்ணத்தை ஈடாக கொடுப்பான் தன்னுடைய ஆத்மாவுக்காக. இயேசுவை விசுவாசிக்காதவங்க நீங்கள் எதை கொடுத்தாலும் தேவனை திருப்திப்படுத்த முடியாது. என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவை கொடுக்குறேன், ஒரு பிரோஜனமும் இல்லை. என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் இயேசுகிட்ட கொடுக்குறேன், ஒரு பிரோஜனமும் இல்லை. அது எதுவும் உங்களுடைய ஆத்மாவுக்கு ஈடாக இருக்காது. தேவன் ஈடாக கொடுத்தது தன்னுடைய குமாரனாகிய இயேசுனுடைய ரத்தத்தை. அவர் தன்னுடைய ரத்தத்தை தான் உங்களுடைய என்னுடைய ஆத்மாவுக்காக ஈடாக கொடுத்தார். ஒரே எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் இல்லாமல் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னுடைய நல்ல வாழ்க்கை இல்லை, என்னுடைய நல்ல குணாதிசயம் இல்லை, என்னுடைய சுயநீதி இல்லை, என்னுடைய ஒழுக்கமான வாழ்க்கை இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மட்டுமே பாவத்தை கழுவக்கூடியது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம் மட்டுமே உங்களுடைய என்னுடைய பாவத்தை கழுவக்கூடியது, உங்களுடைய இருதயத்தை சுத்தமாக்கக்கூடியது. அதனால தான் சங்கீதம் 51:10 தாவீது சொல்றார், தேவனே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். எவ்வளோ பெரிய ராஜா! அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாக முழு இஸ்ரவேலையும் ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு இல்லாத ஒன்றுமே இல்லை. அவன் சொல்கிறான், தேவனே சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்க. என்னால் என்னோட இருதயத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. அதனால தான் மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஒன்றுத்தையும் கொடுக்க முடியாது. அதனால தான் மனுஷன் தான் ரட்சிப்புக்கு தேவனை சார்ந்திருக்க வேண்டும். தேவனால் மட்டும்தான் மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். மறுபடியும் தெளிவாக சொல்லப்படுகிற சத்தியம், உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்றணும் அப்படின்னா, உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொள்ள விரும்பினால், இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் இல்லாமல் ஒருபோதும் எந்த மனுஷனாலும், எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும், எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும், எந்த நிலையில் வாழ்ந்தாலும் அவன் தன் ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் மட்டும்தான் உங்களுடைய ஆத்மாவை காக்கும். இயேசுவை விசுவாசிங்க. 38ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அடுத்து சொல்றார், ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியிலே என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது வெட்கப்படுவார். அடுத்து ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ஆதலால் விபச்சாரம் பாவம் உள்ள இந்த சந்ததியிலே இப்படி கடவுளுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்க வேண்டிய இந்த சந்ததியார் என்ன விசுவாசிக்காம என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் வெட்கப்படுறனால இப்படிலாம் என்னால் வாழ முடியாது, இப்படிலாம் என்னால் சுயத்தை வெறுக்க முடியாது, இப்படிலாம் பாடோட உபத்திரவத்தோட சோதனையோட என்னால் வாழ முடியாது என்று இயேசுவை நிராகரிக்கிற மனுஷன், இயேசுவை நிராகரிச்சவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாது என்று இயேசுவை தள்ளிவிடுகிற மனுஷன், இயேசுடைய வார்த்தையை முக்கியத்துவம் கொடுக்காம, இயேசுடைய வார்த்தைக்கு பிரதானமாக பார்க்காம, இயேசுவோட வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்று சிந்திக்காத மனுஷன், அவன் இயேசுவை வெட்கப்படுத்துகிறான். அவன் இயேசுடைய வார்த்தையை குறித்தும் அவரை குறித்து வெட்கப்படுறான். ஐயே, அப்படிலாம் வாழ முடியாது, அப்படியெல்லாம் என்னால் சுயத்தை வெறுக்க முடியாது, அப்படிலாம் பாடு உபத்திரவத்தோடலாம் வாழ முடியாது, இப்படிலாம் என் ஆசையை நான் வேணான்னு தள்ளிட்டு நான் இயேசுவை பின்பற்றணுன்ற அவசியம் இல்லை. அப்படி வாழ்கிற மனுஷனுக்கு அங்கே சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதலாவது இயேசுவே கூறுகிறார், அவர் மறுபடியுமாக வரப்போகிறேன் என்று சொல்கிறார். இயேசு சொல்கிறார் அங்கே மறுபடியுமா, அவனை குறித்து மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை பொருந்தவராய் வரும்போது அவர் என்ன செய்ய போறார்?
இந்த இயேசு கிறிஸ்து இப்ப தாழ்மையாக நசரனாகிய இயேசு கிறிஸ்துவாக நின்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து அவர் மறுபடியுமாக இரண்டாவது முறை இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க மகிமை பொருந்தினவராய் வரப்போகிறார் என்று சொல்கிறார். இயேசு நேரடியாக சொல்றார், அவர் மகிமை பொருந்தினவராய் சிங்காசனத்தில் வீற்று இருந்து சிங்காசனத்தின் ராஜாவாக பிதாவின் முழு மகிமையோடு வரும்போது அது நியாய தீர்ப்பு நாள சொல்லுது. நியாய தீர்ப்பு நாளில் அவர் எப்படி வரப்போறார்னா, தாழ்மையா இல்ல, மங்காத மகிமையோடு சிங்காசனத்தில் வீற்றிருக்க போறார். அப்போ அவர் என்ன சொல்வார்னா, அவரை குறித்து வெட்கப்படுகிற ஜனங்கள், அவருடைய வார்த்தையை செவி கொடுக்காத ஜனங்கள், அவரை விசுவாசியாத ஜனங்களை குறித்து என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார். அதான் அவர் சொல்றார். மனுஷகுமார் என்ன சொல்ல போறார் அப்படின்னா, அவனை குறித்து மனுஷகுமாரும் அவர் வெட்கப்படுவார். நான் ஒன்று அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள். யார? சுயத்தை வெறுத்து வாழாத மனுஷன், சிலுவையை சுமக்காத மனுஷன், இயேசுவை பின்பற்றாத மனுஷனை இயேசு அறிய மாட்டார். மற்ற 25 அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது அவர்களை அக்னி கடல்ல தள்ளி போடுங்கன்னு சொல்றாரு. அங்க என்ன பற்கடிப்பும் அங்க வேதனையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவர் சொல்றாரு, என் வார்த்தையை விட உன் வாழ்க்கை உனக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு, என் வார்த்தையை விட உன் விருப்பம் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு, என் வார்த்தையை விட உன்னுடைய சிந்தனை நல்லதாக தெரிஞ்சிச்சு, என் வார்த்தையை விட என் சித்தத்தை விட உன்னுடைய சிந்தனை நன்மையாக உனக்கு பட்டுச்சு, என் வார்த்தையை விட என் சித்தத்தை விட என்னுடைய திட்டத்தை விட உன்னுடைய திட்டம் தான் நன்மையானதா சரியானதா பட்டதுனால நீ என்னை பின்பற்றலை, என்னுடைய வார்த்தையை கேட்கல, ஆகவே உனக்கும் எனக்கும் பங்கு இல்லை. அதான் அங்கே 38 வசனம் சொல்லுது. நியாய தீர்ப்பு நாளில் நேரடியாக சொல்லப்பட போகிற வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்னுடைய வார்த்தையை விட என்னுடைய சித்தத்தை விட என்னுடைய திட்டத்தை விட உங்களுடைய திட்டமும் சித்தமும் நன்மையாப்பட்டதுனால, உங்களுடைய சித்தமும் திட்டமும் சரியானதா பட்டதுனால, உங்களுடைய சித்தமும் விருப்பமும் நன்மையாப்பட்டதுனால அதை நீங்கள் செஞ்சீங்க, என்னை முழுமையாக நிராகரிச்சிங்க, ஆகவே நான் உங்களை அறியேன். நியாய தீர்ப்பு நாளில் எப்படி போய் நிற்க போகிறோம்? நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் நானும் தேவனுடைய சமூகத்தில் எப்படி போய் நிற்க போகிறோம்? இந்த உலகத்தில் அவரை பின்பற்றலாம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் சுயத்தை வெறுக்காமல் இயேசுவோடு இணைந்து கொள்ளாமல், அவருடைய வார்த்தையோடு என்னை இணைச்சு கொள்ளாமல், அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அவரை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம நான் என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தேன் அப்படின்னா ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. அதான் இங்கே இயேசு தெளிவாக சொல்றார். இருந்தாலும் அங்கே இயேசு தீர்க்க தரிசனமாய் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற காரியம் என்ன? 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பயுமே இந்த வசனம் இந்த பகுதியோடு இணைஞ்சா வரும். இந்த சாப்டர்ஸை பிரிக்கும் போது மார்க்கில் தப்பாக பிரிச்சாங்க. நம்ம லூக்கா 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் 26, 27வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 9, 26, 27 வசனத்தை வாசிக்கும் போது, என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கான்டெக்ஸ்டில் தான் இது பேசப்படுகிறது. மறுபடியும் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் ஒருபோதும் அடுத்து பேச போகிற மறுரூபமாக்கப்படுதலோடு தொடர்புடையதல்ல. இது இவ்வளவு நேரம் இயேசுவை பின்பற்றுதலோடு தொடர்புடைய வசனம். அப்போ இது ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசு என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடைய வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடைய வருவது அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய 2ஆம் வருகையை குறித்து பேசலை. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது திருச்சபையை குறித்து பேசுகிறது.
தேவனுடைய ராஜ்யம், அவருடைய திருச்சபை. இப்ப இங்க தீர்க்க தரிசனமா சொன்னது என்னன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல திருச்சபை உருவாக்கப்பட்டு திருச்சபையில தேவனுடைய திருச்சபைக்குள்ளாக அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் இணைக்கப்படுவதை பார்க்கிற வரைக்கும் அவங்க என்ன செய்யறதில்ல, மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அப்போ இந்த வசனத்துல இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ வேணா என்னை பின்பற்றாம, நீ வேணா என்னுடைய வார்த்தையை கேட்காம என்னை குறித்து நீ வெட்கப்படலாம், ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வரப்போகிறது. ஜனங்கள் மனம் திரும்பி என்னை விசுவாசித்து என்னை இப்படி பின்பற்ற போகிறார்கள் என்று சொல்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கு. இன்னைக்கு அவருடைய திருச்சபைக்குள்ளாக இணைக்கப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால வாழ்க்கை மாற்றப்பட்டு தேவனை நம்ம இப்படி பின்பற்றுறோம். அதான் இங்க சொல்றார், அந்த திருச்சபை பலத்தோட வருகிறது. அதை பார்க்கிற வரைக்கும் அங்க நிற்கிறவர்கள் சிலர் மரணத்தோடு. அப்ப நீ பாப்ப இந்த ஜனங்கள் எப்படி என்னை பின்பற்றுறாங்கன்னு சொல்லி தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தீர்க்க தரிசனத்தை கொடுத்து போயிருக்கார். ஜனங்கள் தேவனுடைய கிருபைனால இப்படி திருச்சபைக்குள்ளாக இணைக்கப்பட்டு தன்னை வெறுத்து சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றுவார்கள். அப்படிதான் பின்பற்றுறான். 1ஆவது நூற்றாண்டுல எருசலேம் திருச்சபை வளர்ந்துச்சு. எருசலேம் திருச்சபையில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னா அங்க யூதர்கள் அந்த 3000 பேருக்கு எதிரியா இருந்தான். 3000 பேரும் விரட்டினான், 3000 பேரையும் அடிச்சான், 3000 பேருக்கும் உபத்திரவத்தை கொடுத்தான். ஆனா பேதுரு பிரசங்கம் பண்ண அடுத்து 2000 பேர் சேர்க்கப்பட்டான். திருச்சபை பலத்தோட, தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட பெருகிற்று. அவன் இயேசுவை பின்பற்றினான். அவன் தன்னை வெறுத்தான். எனக்கு இந்த உலகத்துல இந்த எருசலேம்ல இருக்கிற வசதி வாய்ப்புகள் தேவையில்லை, பொருளாதாரம் தேவையில்லை, எனக்கு இயேசு பிரதானம், இந்த உபத்திரவத்தை விட இயேசு பிரதானம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பவுல் என்ன கடிதம் வாங்கிட்டு போறான், அங்கே தர்சு பட்டணத்தில் இருக்கிறவர்ல அடித்து நான் எருசலேமுக்கு இழுத்துட்டு வரேன். அப்போ தர்சு பட்டணத்தில் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு இருந்துச்சு. அங்கே இயேசுவை உண்மையாய் பின்பற்ற ஜனங்கள் இருந்தாங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் அந்தியோகியால புறஜாதிகள் சபையை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதுமா திருச்சபை வளர்ந்துச்சு. திருச்சபை வளர்ந்துச்சுன்னா அது பலத்தோட வளர்ந்துச்சுன்னா அங்கே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினாய், அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றி போனான். இன்னைக்கும் அந்த திருச்சபை வளருது. இன்னைக்கும் அந்த திருச்சபை பலத்தோடு நிலை நிற்கிறது. இன்னைக்கும் தேவன் திருச்சபையில வல்லமையா விசுவாசிகளை சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்படி சேர்த்து கொண்டிருக்கும் போது நீங்களும் நானும் இப்படிதான் வாழ்வோம். இப்ப தேவன் தீர்க்க தரிசனமா உரைச்சது என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய ராஜ்யத்தை, அவர் தன்னுடைய திருச்சபையை பலத்தோட நிலைநாட்டுவார். அந்த நிலைநாட்டுகிறார் என்று பார்க்கும்போது திருச்சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும். திருச்சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளாம் இப்படி என்னை வெறுத்து எனக்கு இயேசுதான் பிரதானம் என்று நினைச்சு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசுதான் எனக்கு முக்கியம், இயேசுடைய வார்த்தை தான் முக்கியம், அவரோடு இணைந்து வாழ்வதான் முக்கியம் என்ற ஒரு விருப்பத்தோடு, அது வாலண்டியரி, நான் என்னை தானாக முன் வந்து இப்படி வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் விசுவாசியான வாழ்க்கை. இப்படிப்பட்ட குணாதிசயம் திருச்சபை விசுவாசிகளுக்கு இருக்குதா? இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை, இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லைன்னா மனம் திரும்பும். ஏன்னா இந்த செய்தி வாழ்வா சாவா செய்தி. இப்படி வாழ்ந்தாதான் வாழ்வு, இப்படி வாழலன்னா சாவு. இயேசு தான் சொல்றாரு, நான் நியாய தீர்ப்பு நாளால் நான் வரப்போறேன், மேசியாவாக தாழ்மையாக இருக்கிறவர் மகிமை பொருந்தினவராய் உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய ராஜ்யத்தில் நான் வந்து நிற்பேன் அப்படின்றார். நான் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு வந்து நிற்பேன். அப்போ நீ நான் சொல்றபடி வாழலன்னா நான் வெட்கப்படுவேன்னா என்னது, நீ என்னை விட்டு அகன்று போ, அவனை தூக்கி அக்கினி கடலில் தூக்கி போடுங்க, நான் நரகத்துக்கு அனுப்புவேன்றார். அது சொல்லும்போது அவர் சாதாரணமாக சொல்ல, அவர் பிதாவின் மகிமை பொருந்தினவரா என்று சொல்ல, முழுமையான தேவத்துவத்தினுடைய மகிமையோடு வரப்போகிறார். அவர் தூதர்களோடு வரப்போறார், தன்னுடைய கத்தத்துவத்தோடு வரப்போறார், தன்னுடைய முழு அதிகாரத்தோடு வரப்போறார். தன்னுடைய முழு சர்வ அதிகாரத்தோடு வரும்போது அவருடைய சமூகத்தில் நீங்களும் நான் எப்படி நிற்க போறோம்? மறந்துருமோ? ஆண்டவரே, முதலாவது சுவிசேஷத்தை சரியான முறையில் புரிஞ்சு கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. இயேசு எனக்காக மரித்தார், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் என்பதை நான் தெளிவாய் புரிந்து கொண்டு வேதத்தை வாசிக்கும் போது இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை பார்க்கவும் உதவி செய்யுங்க ஆண்டவரே.
அதனால் நம்ம வேதத்தை தின வேத வாசிப்பில் சுவிசேஷ பகுதியை வாசிக்க மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம், சுவிசேஷ பகுதியில் இயேசு வாழ்ந்ததை நம்ம பார்க்க முடியும். இயேசு எப்படி வாழ்ந்திருக்கிறார், அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் தன்னை வெறுத்து வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அவர் யார்? அவர் தான். அவர் மூலமாகவும் அவருக்காகவும் நீங்களும் நானும் அவர் தான் உங்களையும் என்னை படைச்சிருக்கிறார். அந்த படைத்த தேவன் இந்த உலகத்தில் தன்னை வெறுமையாக்கி தாழ்மையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.